ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் இப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் வண்டி மூவ் ஆகும்போது லைக் 4 டோரையும் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, க்ளோஸ் பண்ணியிருப்போம், லாக் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் வந்து லைக் இப்போ யாராவது தெரியாதவங்க, ஃபர்ஸ்ட் டைமில் கார் யாரும் தெரியாதவங்க வந்து லீவரை புல் பண்ணுறதுக்கு மேபி ஏதோ ஒரு ஆக்சிடென்டெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் இழுத்தாங்கன்னா டோர் வந்து க்ளோஸ் ஆகியிருக்கும், பட் லாக் ஆகிருக்காதுங்கிறதுனால லைக் ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுக்கு தான் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா லாக் சிஸ்டம். இது வந்து நான் லாக்குக்கு பொதுவாக சொல்கிறேன், அதுக்கப்புறம் சென்ட்ரல் லாக் வரேன். ஸோ இந்த லாக் சிஸ்டம் வந்து எதுக்குன்னா, இப்போது இந்த டோர் வந்து க்ளோஸில் இருக்கிற டோரை நம்ம இந்த லீவர் யூஸ் பண்ணி, நம்ம இப்போ இந்த சுவிட்சை யூஸ் பண்ணி இப்போ லாக் பண்ணிட்டோங்கிறப்போ நமக்கு இப்போ பாருங்கள், ஒரு ஸ்டெப் இழுத்தோன்னா அன்லாக் ஆகுது, ரெண்டாவது ஸ்டெப்பில் வந்து டோர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாபிக் தான். பிகாஸ் டாடா கார்ஸ் ஃபியட்ஸில் வந்து இந்த மெக்கானிசம் தான் யூஸ் பண்ணிருந்தாங்க. இப்போ நம்ம பேலியோவில் கூட இதே மெக்கானிசம் தான், லைக் இந்த மாதிரி லாக் பண்ணுற மெக்கானிசம் தான். நம்ம இதை ஒரு ஸ்டெப் இழுத்தோம்னா அன்லாக் ஆகும், இன்னொரு ஸ்டெப் இழுத்தோம்னா டோரே ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ இது வந்து ஒரு சேஃப்டி மெக்கானிசம். இந்த காரில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் டியாகோவில் வந்து 17 கிலோமீட்டருங்கிறது வந்து ஒரு செட் ஸ்பீடு. ஸோ அந்த 17 கிலோமீட்டர் கிராஸ் ஆகும்போது லைக் டோர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். அதாவது இந்த 4 டோரும் வந்து 17 தாண்டின அடுத்த செகண்ட் டோர்ஸ் லாக் ஆகிடும். ஸோ நம்ம இப்போது வண்டியை நிறுத்துகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வண்டியை ஆஃப் பண்ணி காட்டுற மாதிரி, ஆஃப் பண்ணி நம்ம கீ பாருங்கள், இப்போ வந்து வண்டி ஆனில் இருக்குது, ஆர்பிஎம் தெரியுது நமக்கு. ஸோ இப்போ நான் கீ ஆஃப் பண்ணுறேன், ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் கீ எடுக்கிறேன், அதுவே அன்லாக் ஆகிடும், நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ இதெல்லாம் வந்து ஆஸ் ஐ செட் கம்ப்யூட்டரைஸ்டு, எல்லாமே இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸுங்கிறனால. ஸோ இதெல்லாம் பெருசாக ஒன்றும், ஐ மீன் இப்போ நான் பழைய கார்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படின்னா வண்டி மூவ் ஆகும்போது, இப்போ பேலியோலாம் பார்த்தீங்கன்னா வண்டி மூவ் ஆனால் வந்து ஆட்டோமேட்டிக் லாக் ஆகுது. ஸோ அது வந்து 2002 மாடலுங்கனால அந்த மாதிரி. ஸோ அது அப்போவும் இருந்துச்சு, அதாவது லக்ஸரி கார்ஸில் அந்த ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி இப்போது மோஸ்ட்லி எல்லா கார்ஸ்லேயுமே இந்த ஆப்ஷன் வந்தாச்சு. ஸோ பேஸ் மாடலில் கிடையாது, லைக் ஒரு செகண்ட் தேர்ட் அந்த மாதிரி கார் மாடல்லேருந்து இந்த ஆப்ஷனில் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ இது ஒரு ஃபீச்சர். சென்ட்ரல் லாக்கிங்கிறது இவ்வளோ தான். ஸோ இது வந்து 4 டோர்லேயும் சேம் லாக் தான். ஸோ ஒவ்வொரு கார்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த லாக் மெக்கானிசம் வந்து வேறு மாதிரி இருக்கும், ரிலீஸ் பண்ணுறது வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது ஓகே தான். இந்த லாக் வந்து அது வேறு மாதிரி டிசைன்ஸில் இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ அவ்வளோதான், சென்ட்ரல் லாக்கிங்கிறது இவ்வளோ தான், சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமான மேட்ரு பார்த்தீங்கன்னா இந்த கன்சோல், டிஜிட்டல் கன்சோல். ஸோ இதுதான் வந்து காரில் என்ன, ஐ மீன் லைக் காரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம இதில் பார்த்துக்கலாம். எல்லா டீட்டெயில்ஸும்னா லைக் இந்த காரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, எவ்வளோ ஃபியூவல் இருக்குது, என்ன ஆர்பிஎம்மில் இருக்குது, என்ன ஸ்பீடில் போகுது வண்டி, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது, நான் அது ஒன்றா காட்டுறேன். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா பேசிக் இதுதான் இந்த வண்டியோட டிஜிட்டல் கன்சோல். இப்போ வந்து வண்டி ஆனில் இருக்கிறதுனால மேக்ஸிமம் எல்லா லைட்ஸும் உங்களுக்கு பெருசாக இது தெரியாது. ஒரு நிமிஷம், நான் இப்போ வண்டி ஆஃப் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து வண்டி ஆஃப் பண்ணியாச்சு, கீயே எடுத்தாச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இப்படி தான் இருக்கும். அந்த லைட் ஒன்று ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ அதை நான் என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு. அது வந்து வண்டியிலேருந்து நீங்கள் இறங்கி வண்டியை லாக் பண்ணாலும் அந்த லைட் எரிஞ்சிட்டே தான் இருக்கும். ஸோ அதை நான் என்னென்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் கீயை போட்டோன்னே, நான் இன்னும் இக்னிஷன் எதுவுமே ஆன் பண்ணல, கீயை போட்டோன்னே உங்களுக்கு எவ்வளோ டோட்டல் ஓடோமீட்டர் ரீடிங் வந்து உங்களுக்கு காட்டிட்டு ஆஃப் ஆகிடும். ஸோ நான் இப்போ வந்து கீயை வந்து இக்னிஷன் ஆன் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் ஸ்டார்ட் அப் ஆகும். ஓகேங்களா. ஸோ இது வந்து கீ வந்து ஆன் பொசிஷனில் இருக்குது, இன்னும் ஸ்டார்ட்டுக்கு நான் கொண்டு போகல. இப்போ ஆன் பொசிஷனில் என்ன இருக்குன்னா, இங்கே பாருங்கள், நான் ஜூம் இன் பண்ணி காட்டுறேன். ஓகே. ஸோ இப்போ ஒரு லைட் தெரியுது இங்கே, இப்போ தெரியுதுங்களா, ஒரு பேன் மாதிரி. ஸோ இது வந்து என்ஜினோட ஆயில் வார்னிங் லேம்ப். ஓகேங்களா. இப்போ வண்டி ஆஃபில், ஐ மீன் லைக் கீ மட்டும்தான் ஆனில் இருக்குது, வண்டி ஸ்டார்ட் இல்லை. ஸோ அந்த பொசிஷனில் நான் உங்களுக்கு, ஸோ அப்போ தான் தெரியுங்கிறனால நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ஜினோட ஆயில் லெவல் ஒரு வேளை டிக்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில்
இந்த வார்னிங் லேம்ப் வந்து வண்டி ஓடிட்டு இருக்கும்போது எரிய ஆரம்பிச்சிடும், பீப் சவுண்டு கூட வரும். ஓகேங்களா, ஒரு வேளை வண்டி வந்து போயிட்டுருக்கு லைக் என்ன இருக்கலாம். ஸோ இப்போ ஏதாவது ஒரு குழியில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வண்டியை வந்து நீங்கள் சென்ட்ரலாக விடும்போது ஆயில் பம்ப் லைக் ஆயில் சம்பில் அடித்து ஆயில் சம்ப் டென்ட் ஆகி மேபி உள்ள அந்த ஆயில் பம்போட அந்த இது வரும், ஒரு சின்ன பிளாஸ்டிக் மாதிரி ஒரு மெட்டீரியல் இருக்கும், அது உடஞ்சிருச்சுன்னா ஆயில் வந்து பேன்லேருந்து இன்ஜினுக்கு மேலே போகாது. ஸோ அது நான் சொல்கிறது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் என்ன ஆகும்னா இந்த லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இன்ஜினுக்கு வந்து ஆயில் வந்து கீழேருந்து மேலே வராது, அப்படிங்கிற சமயத்தில் ஆயில் வரல, ப்ரெஷர் வரல, அப்படிங்கிறதுனால இந்த லைட் எரிய ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஆயிலோட லைட். ஓகேங்களா, ஸோ கீழே இருக்கிறது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பேட்ரி சிம்பிள் போட்டிருக்கும். ஒருவேளை பேட்ரி லோ ஆகிடுச்சுன்னா இந்த லைட் எரியும். பேட்ரி சார்ஜ் ஆகலை, ஆல்டர்னேட்டில் ஏதாவது ப்ராப்ளம், ஆல்டர்னேட்டிவ் ஃபியூஸ் அந்த மாதிரி ஏதாவது போயிடுச்சுன்னா இந்த வார்னிங்லாம் பெரிய ஆரம்பிக்கும். ஸோ அடுத்தது வந்து இந்த எல்லோ ஆம்பர் கலரில் பார்த்தீங்களா, இது வந்து செக் என்ஜின் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்குன்னா, இப்போ வண்டியில் ஏதோ ஒரு சென்சார் ஃபால்ட்டு, ஏபிஎஸ் சென்சாரு, லைக் இந்த பவர் ஸ்டீரிங்கோட சென்சாரு, டார்க் சென்சாரு, ஸோ ஏசியில் ஏதாவது ப்ராப்ளம், ஏதோ சென்சார் ப்ராப்ளம்னா அந்த லைட் வந்து ஃப்ளாஷ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போனோம்னா, ஸோ அவங்க அந்த ப்ராப்பரான டூல்ஸ் யூஸ் பண்ணி டயக்னோஸ் பண்ணுவாங்க. டயக்னோஸ்னால் என்னங்க, அவங்க யூஸ் பண்ணுற டூல் வந்து ஒரு டேப் கனெக்ட் பண்ணி அவங்க ஒரு ஓபிடி அவங்க அஃபிஷியலாக வச்சுருப்பாங்க. ஸோ அதில் போட்டோம்னா இன்னும் டீட்டெயிலாக வரும். நம்ம வேணால் நம்ம சேஃப்டிக்கு ஒன்று வாங்கி வச்சுட்டோன்னா, இப்போ உங்களுக்கு கார்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் சும்மா அந்த ஓபிடி நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு என்னெல்லாம் இப்போ ஃபோன்லேயே கூட நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது வந்து சும்மா உங்களுக்கு காரில் இன்ட்ரெஸ்ட் அதிகம்னா நீங்கள் அதை வேணால் அந்த ஓபிடி போர்ட்டில் போட்டு நீங்கள் அப்பப்போ ரீட் பண்ணி பார்த்துக்கலாம், காரில் ஏதாவது ஃபால்ட் கோட்ஸ் இருக்கா அப்படின்ட்டு. ஆனால் பெரிய டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் ஒன்றும் பெருசாக வராது. ஸோ அவங்க யூஸ் பண்ணுறங்கிறது டாட்டாவோட சாஃப்ட்வேர் வச்சுருப்பாங்க. ஸோ அது தன்ன ஒவ்வொரு இப்போது இம்போர்ட்டட் கார்ஸ்க்கெலாம் BMW, ஆடிக்கெல்லாம் அவங்க சாஃப்ட்வேர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதில் அந்த அவங்க டெக்னீஷியன்ஸ் அதை யூஸ் பண்ண ப்ராப்பரான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் அதிகமாக வரும், அதுதான். ஸோ அது வந்து செக் இன்ஜின் லைட். அந்த சென்சார்லேயோ இதுலேயோ ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஓபிடிங்கிற ஒரு டூலை வந்து நம்ம கனெக்ட் பண்ணும்போது, இந்த வண்டியில் கனெக்ட் பண்ணும்போது, ஸோ அதில் வந்து டிஸ்பிளேல வந்துடும். லைக் இப்போ நம்ம டேப்லேயும் ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா அதில் எந்த சென்சார் ஃபால்ட் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டயக்னோஸ் பண்ணி ஏதோ ஒயரிங் ஃபால்ட்னா அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம், இல்லை சென்சார் ரீப்ளேஸ் பண்ணால் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஃபங்க்ஷன் அது. ஓகேங்களா, அப்புறம் இங்கே பாருங்கள், மேலே ஒரு ரெட் கலரில் இங்கே இதா இருங்க, நான் உங்களுக்கு ஜூம் இன் பண்ணி காட்டுறேன். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது வந்து சீட் பெல்ட், அதாவது டீன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. டீனா வந்து டிரைவர் வந்து இப்போ சீட் பெல்ட் போடலைங்கிறதோட ரெட் கலர் வார்னிங் லைட்டு தான் அது. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நான் இந்த பேசஞ்சர் சீட்டில் வந்து லைட்டாக ப்ரெஷர் கொடுக்குறேன், பக்கத்தில் யாரும் இல்லை, ஒரு நிமிஷம் இருங்க. ஆக்சுவலாக அங்கே ஒரு சென்சார் இருக்குது, இப்போது பக்கத்து சீட்டில் யாரும் இல்லை, நான் சும்மா இப்படி வந்து ப்ரெஷர் இங்கே கொடுக்கும்போது சென்சார் ஆக்டிவேட் ஆகி பேசஞ்சர் அந்த சீட்டில் இருக்காங்கன்னு அசியூம் பண்ணிவிட்டு அவங்களும் சீட் பெல்ட் போடணும் அப்படின்னு வந்து இங்கே பாருங்கள், இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன், அங்கே லைட் எரியுது பார்த்தீங்களா. ஸோ அந்த சென்சார் வந்து ஆக்டிவேட் ஆகி பேசஞ்சர் சீட் பெல்ட் போடல அப்படிங்கிறது அந்த வார்னிங்னா அங்கே பீன்னு அங்கே பாருங்கள். இப்போ பாருங்கள், இங்கே டீன்னு இருக்குது ரைட் சைடில், லெஃப்ட் சைடில் வந்து பி, அதாவது பேசஞ்சர், கோ பேசஞ்சர். ஸோ அவங்க சீட் பெல்ட் போடல அப்படிங்கிற வார்னிங். அப்புறம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்ஜினோட டெம்பரேச்சர். ஓகே, ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இப்போது நார்மலாக வந்து எல்லா வண்டிக்கும் வந்து ஒரு ஆப்டிமம் டெம்பரேச்சர் இருக்குது, அதாவது இன்ஜினோட ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒவ்வொரு வண்டிக்கும் +or-5 to 10 வந்து டிஃபர் ஆகும். ஓகேங்களா, ஏன்னா இன்ஜினோட கெப்பாசிட்டியை பொறுத்து டிஃபர் ஆகும். ஸோ டியாகோ பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இட் இஸ் 90 to 120 if I'm not wrong. ஸோ அந்த டெம்பரேச்சர் ரீச் ஆகும் போது ஃப்ரண்ட்டில் வந்து ரேடியேட்டரோட ஃபேன் வந்து ஆன் ஆகி என்ஜினை கூல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து இதுக்கும் சில சர்டன் லிமிட்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் கீ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன். சாரி, இதோ ரெட் கலரில் போயிட்டு வந்துச்சு பார்த்தீங்களா, ஹெச் வரைக்கும் போயிட்டு வந்துச்சு. ஹெச் தான் வந்து டாப் மோஸ்ட் டெம்பரேச்சர். ஓகே, ஸோ இது வரைக்கும் இந்த காரை பொறுத்த வரைக்கும் 3rd பாயிண்ட்டுக்கு மேலே போனது கிடையாது. ஓகேங்களா, இது 1, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 3, 3 பேருக்கு மேலே போனது கிடையாது. ஸோ இதுவே இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கூலண்ட் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகி ட்ரை ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரை என்ஜின் ஓடுது,
ஆர் ரேடியேட்டரோட ஃபேனோட ஃபியூஸ் வந்து போயிடுச்சு அப்படின்னா ஃபேன் ஓடாது. ஓகேங்களா, அந்த டெம்பரேச்சருக்கு ரீச் ஆனோடனே ECU வந்து சிக்னல் கொடுக்கும் ஃபேனுக்கு, நீங்கள் ஓட ஸ்டார்ட் பண்ணலாங்கிறப்போ ஃபேன் ஓடாது. அப்படிங்கிற பட்சத்தில் இன்ஜினால் இன்ஜின் வந்து கூல் ஆகாது, சூடு வந்து எச்சாகிட்டே இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் என்ன ஆகும்னா டெம்பரேச்சர் வந்து ஏற ஆரம்பிச்சிடும். 3ங்கிறது 3rd to 4th, 4th to 5th வரைக்கும் வரும். ஸோ 5th வரும்போது உங்களுக்கு வந்து பீப் சவுண்டு வர ஆரம்பிச்சிடும், வண்டி வந்து ஓவர் ஹீட் ஆகுது, நீங்கள் வண்டியை வந்து ஸ்டாப் பண்ணுங்கிற அலர்ட். ஓகேங்களா, ஸோ அதையும் மீறி நம்ம வண்டியை ஓட்டிகிட்டு போது என்ன ஆகும்னா ஆப்வியஸ்லி என்ஜின் வந்து சீஸ் ஆகிடும். ஸோ அதுக்குன்னு ஒரு சர்டன் லிமிட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஹெச்சில் வச்சு ஒரு 5 to 10 minutes வண்டி ஓட்டினீங்கனாலே வண்டி வந்து இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகி பிஸ்டன்ஸ் வந்து அப்படி பிடிச்சிக்கும். ஏன்னா என்ன தான் இன்ஜின் ஆயில் உள்ளே இருந்தாலும் அதுக்கு தான் ஒரு சர்டன் டெம்பரேச்சர் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த டெம்பரேச்சருக்கு மேலே வண்டி வந்து ரொம்ப நேரம் அந்த டெம்பரேச்சருக்கும் அதிகமான டெம்பரேச்சரில் வண்டி ஓடிச்சுன்னா என்ஜின் வந்து ஆட்டோமேட்டிக்காக சீஸ் ஆகி அப்படியே பிடிச்சிக்கும். ஸோ இட் இஸ் கோயிங் டு காஸ்ட் அ வெரி லாட் ஆஃப் மணி. ஓகேங்களா, ஸோ அதை ரெடி பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதனால தான் என்னன்னா நீங்கள் வந்து எப்போவுமே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்கன்னா கிளஸ்டர்லேயும் ஒரு கண்ணு வச்சுக்கணும். நீங்கள் இப்போ நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்கன்னா ஸோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 1 minute ஒன்ஸ் வந்து கிளஸ்டரை வந்து நீங்கள் பார்த்துட்டு ஒரு கண்ணு வச்சுட்டிங்கன்னா ஓகே எல்லாமே நீட்டாக இருக்குது அப்படிங்கிற. ஏன்னா வந்து இப்போது ரெட் கலர் லைட் எரிஞ்சாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய ஆரம்பிச்சிடும். லைக் நார்மலாக இருக்கிறதுக்கும் இப்போது வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்கன்னா இங்கே ஆயில் லைட் எரிய ஆரம்பிச்சதுன்னா ஓகே திஸ் இஸ் அப்நார்மல். அதனால தான் வந்து இன்னொரு இது பார்த்தீங்கன்னா அவங்க கலர் கோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெட்டுங்கிறது வந்து இட் ஹேஸ் டு பி அட்ரஸ்ட் இமீடியட்லி. ஸோ அதனால தான் கலர் கோட்ஸ் யூஸ் பண்ணி அவங்க கொடுத்துருப்பாங்க. எல்லோ ஆர் ஆம்பர் வந்து ஓகே இட் ஷுட் பி டேக்கன் கேர் ஆஃப். ஓகே, அந்த மாதிரி கோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ பெட்ரோல் வார்னிங் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ ஃபியூவல் வார்னிங் வந்து நீங்கள் ஃபியூவல் போடணுங்கிறதுக்கு ஒரு வார்னிங். அது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு போய் கூட ஃபியூவல் போடலாம். இப்போ ரேஞ்ச் கட்டுது பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ ரேஞ்ச் வந்து 100 kilometers வரைக்கும் நான் ஓட்டிட்டு போய் கூட நான் ஃபியூவல் போட்டுக்கலாம். அது குறைய எனக்கு ரேஞ்சிங் காட்டும். ஸோ அது வந்து இப்போயே அட்ரஸ் பண்ணுங்கிறது கிடையாது. இன்னும் நான் 80 kilometers ஓட்டிட்டு கூட நான் ஃபியூல் போட்டுக்கலாம். பட் இந்த ஆயில் லைட்டு, இந்த பேட்டரி லைட்டு, ஸோ அந்த மாதிரி ரெட் கலர் லைட்ஸ் எல்லாமே வந்து இட் ஹேஸ் டு பி அட்ரஸ்ட் இமீடியட்லி. ஸோ அந்த மாதிரி இதுதான். சீட் பெல்ட் வந்து சேஃப்டி கன்சர்னால அதையும் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்தது வந்து நேற்றே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். இது வந்து ஹேண்ட் பிரேக் எங்கேஜ் ஆகிருக்கும் போது உங்களுக்கு இந்த லைட் வந்து எரியும். ஒரு நிமிஷம் நீங்கள் இப்போ ரிலீஸ் பண்ணுறோம் ஹேண்ட் பிரேக்கை. இப்போ ரிலீஸ் பண்ணோன்னே லைட் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் போடுறேன், ஹேண்ட் பிரேக் லைட் எங்கேஜ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஓகே. ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு செட்டப். இதில் என்னெல்லாம் இருக்குங்கிறது. அப்புறம் இங்கே பாருங்கள், இது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபியூவல் லெவல் கிளஸ்டர். ஸோ இதில்னா இப்போ 1 point நமக்கு இங்கே ஃபியூவல் இருக்குன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 liters 5+ liters உள்ளே இருக்கும். ஸோ ரேஞ்ச் வந்து 101 kilometers வந்து இந்த ஃபியூவலில் நமக்கு வண்டி ஓடும். இன்னும் 101 kilometer ஓடுற வரைக்கும் ஃபியூவல் இருக்குது. ஸோ இதில் வந்து 1 2 3 4 5 இதில் 5 bar இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன். இது வந்து ஃபியூவலு. இந்த ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது எதுக்குன்னா ஸோ இப்போ வண்டி புதுசாக ஓட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிகினர்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் ஃபியூல் போட பெட்ரோல் பங்குக்கு போகும். பம்புக்கு போகும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஃபியூல் டேங்க் எந்த சைடு இருக்குது, லிட் எந்த சைடு இருக்குங்கிறது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் பேசிக்காக எல்லா வண்டியிலையுமே வந்து அது ஒரு சின்ன டினோட் பண்ணுவாங்க. எப்படின்னா இந்த ஆரோ மார்க் வந்து அந்த ஃபியூல் காஜ் பக்கத்துலேயே இப்படி கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டியில் வந்து லெஃப்ட் ஆரோ போட்டிருக்குங்களா அப்படின்னா வண்டியோட லெஃப்ட் சைடில் வந்து ஃபியூல் டேங்க் இருக்குது. ஸோ நம்ம லிட் ஓப்பன் பண்ணோம்னா லெஃப்ட் சைடு, அதாவது பம்புக்கு லெஃப்ட் சைடு நம்ம வண்டி நிறுத்தினோம்னா நமக்கு ஃபியூல் போகிற கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு வண்டிகளில் இப்போ நம்ம பேலியோலையும் எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து ரைட் சைடு இருக்கும். ஸோ அதை ஒவ்வொரு வண்டி பொறுத்து டிஃபர் ஆகும். ஸோ அதோட ஆரோ தான் அங்கே டினோட் பண்ணியிருக்காங்க, ஆரோ மார்க் யூஸ் பண்ணி. ஸோ அதுதான் இது. அப்புறம் இங்கே பாருங்கள், ஸோ இங்கே ஒரு சின்ன இது இருக்கா நாப் மாதிரி, இதை நான் கிளிக் பண்ணேன்னா இது வந்து சர்வீஸ் டியூ, எவ்வளோ நாளில் சர்வீஸ் வண்டி விடணும் அப்படிங்கிற இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அந்த மேனுவல் படி அந்த டேஸை வந்து ப்ரீஃபெட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது ECUவில் அந்த டே வந்து லைக் ஒவ்வொன்றா மைனஸ் ஆகும்போது இந்த இது வந்து இங்கே ஸ்பேனர் சிம்பிள் கருத்து பார்த்தீங்களா. ஸோ அது வந்து சர்வீஸ் டியூங்கிறது ரிமைண்டர் மாதிரி. ஸோ அது நம்ம வேணா விட்டுக்கலாம், இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் ஓட்டிட்டு விட்றோன்னா அது நம்ம இஷ்டம், நம்ம கிலோமீட்டர் பொறுத்து நம்ம அதை டிசைட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆவரேஜ் மைலேஜ். ஓகேங்களா.
ஸோ இது வந்து இப்போ 16.9 காட்டுது. இது வந்து நம்ம டிரைவிங்கோட ஸ்டாண்டர்ட்ஸ் பொறுத்து மாறும். லைக் இப்போ நம்ம லைட் ஃபுட்டடாக ஓட்டணும்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இல்லை நம்ம கொஞ்சம் ரேஷ் டிரைவிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 16ங்கிறது 15 14 கூட ஆகலாம். நம்ம ரொம்ப இப்போது செகண்ட் கியர் போட்டு நல்லா புல் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் தேர்ட் கியர் போட்டு புல் பண்ணி அந்த மாதிரி கொஞ்சம் ரேஷ் டிரைவிங் பண்ணுற மாதிரி ஓட்டணும்னா இது வந்து இன்னும் கூட டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து ஆவரேஜ் மைலேஜ். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ட்ரிப் மீட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர்லேருந்து நம்ம இப்போ சென்னை போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம லைக் இது வந்து டோட்டல் கிலோமீட்டர்ஸ் காட்டுறதுனால சரி நம்ம போயிட்டு வரக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கலான்னா நம்ம வந்து இந்த ஓடோமீட்டர் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா இங்கே மாறுது பார்த்தீங்களா, ட்ரிப் ஏ ட்ரிப் பி அப்படின்னு இருக்கும். ஸோ இது நம்ம ரீசெட் இதை ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணால் இது ரீசெட் ஆகிடும், 0க்கு வந்துடும். ஸோ நம்ம இதுலேருந்து டிட்டர்மின் பண்ணிக்கலாம். ஓகே, போயிட்டு வரக்கு நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அங்கே போயிட்டு திரும்பி வரும்போது நம்ம இங்கேருந்து நோட் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம நோட்டீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது வந்து இந்த ட்ரிப் ஏ ட்ரிப் பி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இது வந்து நான் சொன்ன டிஸ்டன்ஸ் டு எம்டி நம்ம எவ்வளோ இது போகுது அப்படிங்கிறது. ஸோ இது வந்து இன்ஸ்டன்ட் ஃபியூல் எக்கனாமி அப்படிங்கிறது. இது எப்படி ஒர்க் ஆகும்னா லைக் நம்ம எந்த அளவுக்கு ஆக்சிலேட்டர் பெடலில் ப்ரெஸ் பண்ணுறோமோ ஸோ இந்த பார் வந்து இப்படி மூவ் ஆகும். நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம்னா 30க்கு வந்து நிற்கும். 30ங்கிறது அது ஒரு ஆவரேஜ், அது கம்ப்யூட்டரைஸ்டு. 30 கிலோமீட்டர் இந்த மாதிரி நீங்கள் லைட் ஃபுட்டெல்லாம் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு 30 வரும். இதே நீங்கள் ரேஷ் டிரைவிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0லேருந்து இங்கே 15 இங்கே சென்ட்ரல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 15. அதான் நம்ம எந்த அளவுக்கு இங்கே ஃபுட்டில் ப்ரெஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கிராஃப் வந்து ரைட் போய் லெஃப்ட் வரும். ஓகேங்களா, ஸோ அது வந்து இந்த இன்ஸ்டன்ட் எஃப்இங்கன்னா ஃபியூல் எக்கனாமியோட ஒரு சின்ன இது. அப்புறம் மேலே டைம் காட்டுது பாருங்கள். ஸோ அது நம்ம செட் பண்ணிக்கலாம், நம்ம மாற்றணுன்னா கூட மாற்றிக்கலாம். ஸோ அதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ மறுபடியும் நான் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன். அப்போ வந்து உங்களுக்கு நிறைய இது லைட்ஸ் எரிஞ்சு ஆஃப் ஆகுங்க. நான் இம்மோபிளைசர் மறந்துட்டேன், அப்படியே சொல்கிறேன். இப்போ நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள், எவ்வளோ லைட்ஸ் வருது பாருங்கள். அது வந்து பவர் ஸ்டேரிங்கு, இது ஏர் பேக்ஸு. மறுபடியும் ஆன் பண்ணுறேன். இல்லாட்டி நான் அதை வந்து ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்து நான் உங்களுக்கு எதுக்குன்னு போட்டுறேன். ஓகே, லாஸ்ட்டாக இம்மோபிளைசருக்கு வரும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், அந்த லைட் எரிஞ்சு ஆஃப் ஆகிட்டு இருக்கா. ஸோ இது எதுனா ஆன்டி தெஃப்ட் வார்னிங் சிஸ்டம், அதாவது இம்மோபிளைசர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம பேலியோ அதாவது பழைய வண்டிங்க எடுத்துங்களேன். இப்போ ஒரு மாருதி 800 எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அதில் வந்து எப்படின்னா கீ வந்து ஒரு நார்மலான ஒரு கீ மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, அது வந்து நம்ம ரிமோட் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து செகண்டரி, அது வந்து லாக்கிங் அண்ட் அன்லாக்கிங் பர்பஸ்க்கு மட்டும் அதை நம்ம மாடிஃபை பண்ண முடியும். ஸோ அதை விட்டு தள்ளுங்க. இப்போ கீ அப்படிங்கிறது எப்படின்னா லைக் இங்கே பாருங்கள், நார்மலாக ஒரு கீ இருக்கும். ஸோ அதில் வந்து முன்னாடி வந்து மாருதி எம்ப்ளம் போட்டு ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியலில் அதை அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் கீ மாருதி 800 சொல்லும்போது. ஸோ அதில் இதில் என்ன அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்னா லைக் வண்டியை வந்து யார் வேணால் டூப்ளிகேட் கீ போட்டு எடுத்துகிட்டு போயிட முடியும். ஓகே, ஸோ அது வந்து ஒரு அப்போ அந்த டைம்லலாம் வந்து பெருசாக அதை யாரும் மைண்ட் பண்ண கிடையாது. பட் இப்போ வந்து நல்லா டெக்னாலஜி அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் நல்லா எவால்வ் ஆகிட்டு இருக்கிறதுனால ஸோ இதில் வந்து அந்த ஆப்ஷன் வந்து அதை நான் சொன்ன மாதிரி பழைய கார்ஸ்லாம் லைக் லக்ஸுரி கார்ஸில் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ இதெல்லாம் இப்போது வந்த ஃபீச்சர்ஸ் போனால் ஒரு 10 இயர்ஸாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பேஸ்லைன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன்டி தெஃப்ட். ஸோ இப்போ இந்த லைட் எரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த ரிமோட் கீ இருக்குல்ல, இதுக்குள்ளே ஒரு சிப் இருக்குது, இந்த கீக்குள்ளே ஒரு சிப் இருக்குது. ஸோ இந்த சிப்பையும் அந்த இசியூவையும் வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த கீ போட்டால் மட்டும்தான், இந்த சிப் இருக்கிற கீயை போட்டால் மட்டும்தான் அந்த இசியூ வந்து ஆக்டிவேட் ஆகி வண்டி ஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் வேறு ஏதாவது ஒரு சாவி இதே மாதிரி நான் ரெடி பண்ணி இந்த பேட்டர்னில் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து நான் போட்டேன்னா கீ உள்ளே போகும். நான் லைக் எல்லாமே ஸ்டார்ட் பொசிஷன் வரைக்கும் கீ வரும், கீயும் எங்கேஜ் ஆகும். ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆகாது, ஃபியூல் பம்பை வந்து ஆப்ரேட் ஆக விடாது. ஏன்னா இம்மோபிளைசர் வந்து அந்த பேராக அந்த என்ன சொல்கிறது இசியூலையும் இந்த கீழே இருக்கிற சிப்பையும் பேர் ஆகலை அப்படிங்கிறது தான் அதோட வார்னிங். ஸோ இதுதான் ஒரு அட்வான்டேஜ் நம்ம பழைய கார்ஸ்க்கும் இதுக்கும். இப்போ இந்த சிப் இருக்கிற கீ இருந்தால் மட்டும்தான் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகும், இல்லாட்டி வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகாது, அந்த லைட் ஃப்ளாஷ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இதுதான் ஆன்டி தெஃப்ட் வார்னிங் சிஸ்டம். இப்போ வேறு யாராவது எடுக்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அந்த சிப் இருக்கிற இருந்தால் மட்டும்தான் இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியும்.
ஸோ இந்த வண்டிக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்மார்ட் கீ இந்த மாதிரி ரிமோட் கீ கொடுத்துருவாங்க, இன்னொரு கீ வந்து நார்மல் கீ, பட் அதுக்குள்ளே வந்து ரிமோட் லைக் அதுக்குள்ள வந்து அந்த சிப் இருக்கும், இம்மோபிளைசர் சிப்பு, அதை பேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பார்க்குறக்கு நார்மல் கீயாக இருந்தாலும் உள்ளே வந்து அந்த சிப் இருக்கிறனால லைக் நம்ம இந்த கீ ஒரு லாஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம அந்த கீ போட்டு கூட வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுதான் இம்மோபிளைசரோட ஒரு பேசிக் ஃபங்க்ஷன். அது என்னங்கிறது இதுதான். அதனால தான் நீங்கள் இப்போ நிறைய காசில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நைட் நிறுத்திட்டு போயிருப்பாங்க, உள்ளே வந்து அந்த லைட் எரிஞ்சு இப்படி ஆஃப் ஆகிட்டே இருக்கும், எரிஞ்சிட்டும் ஆஃப் ஆகிட்டும் ஆன் ஆஃப் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதோட ரீசன் வந்து இதுதான், பெருசாக ஒன்றும் கிடையாது. ஓகே, அப்புறம் அடுத்தது இந்த மிரர்ஸ். ஸோ பாருங்கள், இது வந்து மேனுவல் மிரர் தான். ஸோ இங்கே பாருங்கள், மிரரில் வந்து ஒரு சின்ன இது கொடுத்துருப்பாங்க, லீவர் மாதிரி. இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் மார்னிங் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது, பின்னாடி விசிபிலிட்டி நல்லா இருக்கும், ஸோ பிரச்சனை கிடையாது. இதே நீங்கள் நைட் ட்ரைவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பின்னாடி வர கார்ஸ் வந்து ஹைவேம் யூஸ் பண்ணி ஓட்டிகிட்டு வர்றாங்கன்னா, நமக்கு வந்து இந்த மிரரில் பின்னாடி இருந்து வர லைட் பீமு நமக்கு நேராக இப்படி தான் வரும், நம்ம கண்ணுக்கு தான் வரும். ஸோ அப்போ வந்து நம்மளை பிளைண்ட் பண்ணுற மாதிரி நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், ஏன்னா நம்ம முன்னாடி வண்டியை பார்த்து ஓட்ட முடியாது. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் இதை வந்து நம்ம இப்படி தூக்கி விட்டோம் அப்படின்னா அந்த ஹைபீம் லைட் வந்து நமக்கு ரிஃப்ராக்ட் ஆகி அது வந்து அது வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அது ஒரு ஃபில்டர் போட்ட மாதிரி ஆகிடும். நமக்கு வண்டி தெரியும், ஆனால் அந்த லைட் வந்து நமக்கு என்ன சொல்கிறது, பிளைண்ட் பண்ணாது. ஸோ அதை நம்ம இது வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். லைக் நைட் டைம் எஸ்பெஷலி ட்ரைவ் பண்ணும்போது இதை வந்து நம்ம இப்படி மேலே தள்ளிட்டோம்னா லைக் அது வந்து நம்ம கண்ணுக்கு படாமல் அதை வந்து ஒரு ஃபில்டர் போட்ட மாதிரி ஆகிடும். ஸோ அது நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நைட் டைம் எஸ்பெஷலி ட்ரைவ் பண்ணும்போது. ஓகேங்களா? ஓகே, ஸோ இதில் மிஸ் ஆன ஃபீச்சர்ஸ் சிலது வந்து நான் அந்த இதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி நான் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம எதெல்லாம் மிஸ் ஆச்சோ அதெல்லாம் இப்போ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ இப்போது நான் ஹைலைட் பண்ணுறேன் பார்த்தீங்களா? ஸோ இங்கே டாப்பில் இருக்கு பாருங்கள், இது வந்து பவர் ஸ்டீரிங், அதாவது எலக்ட்ரானிக் பவர் ஸ்டீரிங்கோட வார்னிங் லைட். ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு அப்படின்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஜஸ்ட் இன் கேஸ் ஏதாவது மாய்ஸ்சர் ஆகி எலக்ட்ரானிக் பவர் ஸ்டீரிங் மோட்டரில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சு, ஆர் அந்த டார்க் சென்சார் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் ஏதாவது இஷ்யூ ஆகிடுச்சு அப்படின்னா இந்த லைட் வந்து ஃப்ளாஷ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து நம்ம ஃப்ளாஷ் ஆனாலும் ஈஸியாக நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பேசிக்காகவே ஸ்டீரிங்கில் தெரியும். பிகாஸ் எலக்ட்ரானிக் பவர் அசிஸ்டன்ஸ் இருக்கிற ஒரு ஸ்டீரிங்கை நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது டர்ன்ஸ் எடுக்கும்போது ரொம்ப லைட்டாக இருக்கும். இதே இந்த லைட் எரியும் போது நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஓரளவுக்கு நமக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் கொடுத்து நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது நான் ஹைலைட் பண்ணேன் இல்லைங்களா, அதோட இது. நம்ம அது ஏதோ ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்ம சர்வீஸ் சென்டரில் கொண்டு போய் செக் பண்ணி பார்க்கலாம் என்ன ஏது, இல்லை ஒயரிங் சர்க்யூட் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை ஹைலைட் பண்ணுற பாருங்க, அங்கே டெம்பரேச்சர் வார்னிங் இருக்குது பாருங்கள். ஸோ இது தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த என்ஜினோட டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும்போது அங்கே மேலேயும் அந்த பார் இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி இதுவும் ஃப்ளாஷ் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து அதான் ஒரு சர்டன் டெம்பரேச்சருக்கு மேலே, அதாவது 5th பார் ரெட் வரைக்கும் வந்துருச்சு அப்படிங்கிற கேஸில் இதுவும் பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும் வித் அ பீப் சவுண்ட் ஆஸ் வெல். ஸோ அதை வச்சு நம்ம அதுக்கு மேலே ட்ரைவ் பண்ணுனா ஆப்வியஸ்லி இன்ஜின் ப்ராப்ளம் சீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிகாஸ் இது வந்து ஆக்சுவலி கூலண்ட்டோட டெம்பரேச்சர் தான், என்ஜின் டெம்பரேச்சருங்கிறது இதில் சொல்லுவாங்க பேச்சு வழக்கில், பட் ஆக்சுவலாக கூலண்ட்டோட டெம்பரேச்சர் தான் வந்து அந்த சென்சார் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த லெவலுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகி போகும்போது கூலண்ட் டெம்பரேச்சர் அதிகமாகும்போது பீப் சவுண்டு வந்து என்ஜின் வந்து ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு விடாமல் நம்ம அந்த டெம்பரேச்சர் வார்னிங் வருதுன்னா உடனே வண்டியை ஸ்டாப் பண்ணி நம்ம என்னென்னு டயக்னைஸ் பண்ணிட்டா ஸோ அதுலேருந்து நம்ம ஓரளவுக்கு இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இதை ஹைலைட் பண்ணும்போது ஏபிஎஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபியூல் வார்னிங்க்கு லெஃப்ட் சைடு. ஸோ அது எதுக்கு அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஏபிஎஸ் மாடியூலில் ஏதாவது அது எங்கே இருக்கும், மாடியூல் எங்கே இருக்கும் அப்படின்னா ஹூடில் இருக்கும் ஃப்ரண்ட்டில். ஓகேங்களா? ஸோ நம்ம இதை பானட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது முன்னாடி ஒரு ஹூடில் வந்து ஒரு லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ ஒவ்வொரு காரில் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு யூனிட் இருக்கும். அந்த யூனிட்லேருந்து 4 ஹோஸ் போகும், ஒவ்வொரு வீலுக்கும் ஒவ்வொரு ஹோஸ்.
அது எதுக்கு அப்படின்னா ஏபிஎஸ்ங்கிற கான்செப்ட் என்னென்னா வண்டி வந்து ஸ்கிட் ஆகும், இப்போ சடன் பிரேக் அடிக்கும்போது ஸ்கிட் ஆகாமல் போகிறதுங்கிறது தான் அது ஒரு கான்செப்ட். ஸோ இப்போ நான் ஏபிஎஸ் கார்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக போய் பிரேக் அடித்தோம்னா அப்படியே என்ன சொல்கிறது ஸ்லைட் ஆகி போகும். இதே ஏபிஎஸ் இருக்கிற கார்ஸில் வந்துட்டு ஏபிஎஸ் யூனிட் வந்து வீலை வந்து ஒரே அடியாக லாக் பண்ணாமல் விட்டு 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 லாக் பண்ணும். ஸோ அதுதான் இந்த ஏபிஎஸோட பர்பஸ். ஸோ இந்த லைட் எரிஞ்சுது அப்படின்னா ஒன்றா அந்த மாடியூல்லையோ இல்லை அந்த 4 வீலில் இருக்கிற சென்சார்லேயோ ஆர் ஒயரிங் சர்க்கியூட்லேயோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த லைட் எரியும். மோஸ்ட்லி வந்து இந்த ரேட் பைட்ஸ்லாம் ஆகும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் அந்த மாதிரி டைமில் வந்து இந்த லைட் எரியும். ஸோ நம்ம இதை கொண்டு போய் ஆஸ் யூஷுவல் என்னென்ன செக் பண்ணுவோம் அதெல்லாம் டெக்னீஷியன் மூலிமா செக் பண்ணி அதை ரிசால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டில் இருந்தோ இது வந்து எதுக்குன்னா ஏர் பேக்ஸ். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். லைக் எப்படின்னா ஏதாவது ஒயரிங் சர்க்கியூட்டில் ஏர்பேக் யூனிட்டில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா இந்த லைட் ஃப்ளாஷ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதையும் வந்து நம்ம ஆப்வியஸ்லி ஸ்கேன் டூல் யூஸ் பண்ணி செக் பண்ணி ஒயரிங் சர்க்கியூட் இல்லை ஏதாவது பாடி கண்ட்ரோல் மாடியூல் ஏதாவது ப்ராப்ளம்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை வந்து டயக்னைஸ் பண்ணி ரிசால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், மற்றபடி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஆர்பிஎம் மீட்டர், அது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், சொல்லாட்டி சாரி மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இது எதுக்குன்னா என்ஜின் வந்து எந்த ஸ்பீடில் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத இந்த மீட்டர் வந்து லைக் நம்ம இதை யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 1 2 3 4 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து into 1000 per minute. ஸோ அப்படி தான் வந்து என்ன சொல்கிறது ஒரு டெக்னிக்கலாக நம்ம பார்க்கணுன்னா அப்படி தான் இதை வந்து என்ன சொல்லுவாங்க எடுத்துப்பாங்க ஆக்சுவலி. ஓகேவா, ஐ திங்க் டன். அப்புறம் ஸ்பீட் லிமிட்னா அதான் 80 க்ராஸ் பண்ணி போகும்போது ஒரு ஒன்ஸ் பீப் ஆகும். ஓகேங்களா, ஸ்பீட் லிமிட் அந்த லைட் எரியும். ஒன்ஸ் வி கிராஸ் 80 அந்த ஸ்பீட் லிமிட் வந்து எரிய ஆரம்பிக்கும். அதே நம்ம 120 க்ராஸ் பண்ணும்போது பீப் சவுண்ட் வந்து கண்டினியூஸாக அடிச்சுக்கிட்டே இருக்கும் அன்டில் வி ஸ்லோ டவுன். அது வந்து இந்த ஸ்பீட் லிமிட்டோட வார்னிங். ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ ஒரு பேசிக்கான டாடா டியாகோவில் இந்த இதெல்லாம் வந்து அதில் இருக்கிற என்ன சொல்கிறது டேஷ்போர்ட் வார்னிங் லேம்ப்ஸ். ஸோ இது நான் எதுக்கு இவ்வளோ டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா ஸோ யாருக்காவது தெரியல அப்படிங்கிற கேஸில் வந்து யூ கேன் ரெஃபர் திஸ் அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன சொல்கிறது இது பண்ணிக்கலாம், ஆக்ட் பண்ணலாம். அப்புறம் அந்த செக் என்ஜினுக்கு மேலே ஒரு லைட் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் ஆக்சுவலி ஒரே இதுதாங்க. லைக் இந்த செக் என்ஜின் அந்த ரேச்செட் மாதிரி ஒரு காரில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா ரெண்டும் வந்து காரோட என்ஜின் சைட் ஆர் என்ஜின் மேனேஜ்மெண்ட்டில் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது. ஸோ அதை ரிசால்வ் பண்ணணும். நம்ம ஆப்வியஸ்லி சர்வீஸ் சென்டருக்கு போகும்போது அவங்க ECM ஸ்கேன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ரிசால்வ் பண்ணிடுவாங்க. ஸோ யா, தட்ஸ் இட். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ கைஸ் லைக் இட் ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இன் தி கமெண்ட்ஸ். ஓகே, அண்ட் யா, தேங்க்யூ.